அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர்கிட்ட நீ வந்து இப்போ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி விட்டதுனால லைக் எல்லாமே நல்லா ஏறிடுச்சுக்கு. அதை விட மெயின் என்ன தெரியுமா, நம்மளோட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹை ஆயிடுச்சுக்கு, மூவ் குரூப்போட ஷேர்ஸ் எல்லாமே ரொம்பவே டவுன் ஆயிடுச்சுக்கு அப்படின்ற சொன்னதும், இதெல்லாம் சின்ன பனிஷ்மெண்ட் தான் அவங்களுக்கு, அவங்க பண்ணதுக்கு பலன் அடைகிறாங்கன்னு சொன்னதும் அவங்க அப்பாவுக்கு பேச்சை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஸோ அவங்க குடும்பமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படினாலும் கைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வருவான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்து அவட்ட சாரி கேட்டுட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க. நீ வந்து சோசியல் மீடியாவில் ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்துருமா, இதெல்லாம் போய் தான் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு, ஏன்னா குடும்பத்தோட மானம் கப்பல் ஏறிச்சுக்கு, ரொம்பவே லாஸில் போயிட்டுருக்கு கம்பெனின்னு சொன்னதும் அவங்க கொடுத்த கிஃப்ட் எல்லாமே தூக்கி போட்டுட்டு எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் அப்படி எதுவும் பண்ண போகிறது கிடையாது, நான் என்ன போய் சொல்லிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா நீ நன்றி இல்லாமல் பேசுகிறேன்னு சொன்னதும், நன்றி இல்லாமல் யார் நடந்துக்கிட்டது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களை வந்து நான் மன்னிக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறா. பார்த்தாங்க வீட்டில் தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கா. அவள் ரொம்ப பயந்து போயிட்டு போனதுமே மெய்ட் வந்துட்டு மேடம் வீட்டில் யாரும் இல்லை, செக் பண்ணியாச்சு போங்க, இப்போ வந்து ஃபயர் ஆஃபீஸில் வந்து அணைச்சிருவாங்கன்னு சொல்லும்போது, போன டைம் தாத்தா மீட் பண்ணுறதுக்காக வந்தார், பட் ஆனால் உள்ளே போய் அவர் மாட்டிக்கிட்டாரு, இந்த டைம் அப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு இவள் வேகமாக போய் அங்கே வந்து தாத்தாவை காப்பாற்றினதும் நீ தயவு செஞ்சு போயிருமான்னு சொல்லிட்டு அவர் சாரி கேட்குறாரு. வாங்கத்தான் சொல்லிட்டு எப்படியோ காப்பாற்றி அவள் கூட்டிகிட்டு வரா. இருக்குமே ஹார்ட்லாமே ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு. ஸோ இப்படி வீட்டில் தீ பிடிச்சின்னு தெரிஞ்சதுமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பாவம் சின்ன வயசில் இப்படி தீயில பிடிச்சி இந்த பிள்ளை இறந்து போச்சேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப நெஞ்செல்லாம் பெயின் ஆயிடுச்சுக்கு. ஸோ அந்த டெட் பாடியை ஓப்பன் பண்ணி பார்க்க போனால் அங்கே ஜிஸி வந்து ராக்கிங்க அப்படின்ற சட்டி கேட்டதும் அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அப்பா நீ நல்லா தானே இருக்கேன்னு சொன்னதும், அப்பா நான் நல்லா இருக்கேன்னு சொன்னதும் அவருக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. நீ இப்போ என்ன கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பிரதர்ஸ் 2 பேருமே நாங்கள் யாருன்னு சொன்னதும் பிரதர்ஸ் சொன்னதும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. இப்போ உங்களை நான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டேன்ல சாரி அப்படின்றத சொன்னதுமே, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண ஏதாச்சும் பெரியத்தன வேலை நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அடிக்க போனதும் அவள் வேமா அங்கே வந்துட்டு கையை வச்சு மறைச்சிட்டு நீங்கள் என்னை ஹிட் பண்ணீங்கன்னா நான் அப்பான்னு கூப்பிட மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே தாத்தா வந்துடுறாரு. என் பேத்தி மேலே கை வச்சேன்னா பார்த்துக்கூடான்னு சொல்லிட்டு அதை கிட்ட அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு, தாத்தா நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் சிசியை பற்றி பேசுகிறேன்னு சொன்னதும் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாகிருது. சரி ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும், நீ இப்போ என்னை ஒரு டைம் தான் பிரதர்ன்னு கூப்பிட்டேன், திரும்ப கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவனுங்க சரானுங்க, ஒரு டைம் தான் கூப்பிட்டேன் அவ்வளோதான் அப்படின்றத சரா. அப்போ அவங்க அப்பா நாளைக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கேன், உன்னோட கம்பெனியில் உன் பேரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. நாளைக்கு எல்லாத்தையுமே முன்னாடி நீ என் பொண்ணுன்றதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ஓகேன்னு சொன்னதுமே, நீ என்னை அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னால் எப்படி மாற்றி என்னை பாடாப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு வேமா விழுந்துடுச்சு அவங்க ஓடி போயிடுறா. ஃபேமிலி ரொம்ப கவலையில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா எல்லாமே வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்டாங்க, யாருமே கோஆப்ரேஷனுக்கு வரமாட்டாங்கன்னு. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சார் நீங்கள் வந்து இப்போ புது கம்பெனி நாளைக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஸோ உங்களுக்கு பார்ட்னர் தேவைப்படுது, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னதும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க கிளம்புறாங்க. ஸோ அவங்க எல்லோரும் ஹாப்பியாக போயிட்டு இருந்தா. அங்கே நம்ம ஸ்ரீயாவும் அவங்க பொண்ணு பையன் எல்லாருமே வந்ததுமே அதை பார்த்துட்டாங்க. அவங்க செகண்ட் பையன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எங்கள் குடும்பத்தை நாசமாக்குனது பார்த்தாதுன்னு இப்போ எங்கள் முன்னாடி வேற வந்துட்டுருக்கியா, இப்போ மிஸ்டர் ஷியா கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சைட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அதை கேட்டுட்டாங்க. அவங்க அப்பா கோவமாயிட்டு அவனை போட்டு அடிக்கிறாரு. என்ன வார்த்தை பேசிட்டுருக்கா, அவர் மிஸ்டர் ஷியாவோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு என்னது ஷியாவோட பொண்ணான்னு சொல்லிட்டு அவங்க பிரதருக்கும் அந்த அண்ணனுக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. அப்போ அவன் இருந்தாலுமே வாய மூடாமல் இருந்துட்டு போட்டுமே இப்போ என்ன இருக்குது, நீ எங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணி விட்டுருக்கலாம், பட் புது கம்பெனியோட சேர்ந்து நாங்கள் கொலாபரேஷன் பண்ணி பெரிய லெவலுக்கு வந்துடுவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் அங்கே சிரிச்சுட்டு, நீங்கள் வந்து இப்போ யார் அந்த கம்பெனின்னு சொல்கிறீங்களான்னு அந்த மேனேஜர்கிட்ட கேட்டதும் அது வந்து யாரும் கிடையாது மிஸ்டர் ஷியாவோட பொண்ணு சிசியோட கம்பெனி தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே மிஸ்டர் ஓடி போயிட்டு அப்பாவுக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா கம்பெனியை காப்பாற்றுன்னு சொன்னதுமே கோவம் ஆகிட்டு அவள் பிடிச்சி அங்கே தள்ளி விட்றா. இந்த உலகத்துலேயே நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன்னா அதுதான் ஒன்று மாதிரி ஆள் வந்து நன்றி கட்டவேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. நீ எந்த பொண்ணுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பாடாப்பட்டையோ அது என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு டிஎன்ஏவை தூக்கி எறிஞ்சிட்டு, நான் ஒன்றும் மூ ஃபேமிலியோட பொண்ணு கிடையாது, நான் ஷியா ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே அதை செக் பண்ணி பார்த்தா அங்கே அந்த அண்ணன் வந்துட்டு இவருக்கு பிறந்த பொண்ணே கிடையாது, இவங்க பொண்டாட்டிக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் பிறந்த பொண்ணு, டிஎன்ஏ மேட்ச் ஆகலை. அதை பார்த்துட்டு அவர் கோவமாயிட்டு அடிச்சுட்டு எவனுக்கோ பேத்து வச்சுட்டா அதை கூட்டிகிட்டு வந்து என் பிள்ளைன்னு வளர்க்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்து அவங்க குடும்பமே உருப்படாமல் போயிடுது. ஸோ உள்ளவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறாங்க, வச்சு சிசி வந்து என்னோட பொண்ணு தான் சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு
ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஒரு டைம் நான் வந்து சேர்த்து போயிட்டேன், பட் எனக்கு திரும்ப கிடைச்ச வாழ்க்கையை நல்ல விதமாக நான் அமைச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா வந்து ஸ்பீச் எல்லாமே கொடுக்குறா. அவங்க அப்பாட்டையுமே தன்னை பொண்ணாக ஏற்றுக்கிட்டதுக்கு அங்கே தேங்க்யூ சொல்கிறா. அவங்க பிரதர்ஸ்டையுமே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. ஸோ ரேபானாய் வந்து அவளோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக அப்பா அண்ணனுங்கன்னு சொல்லிட்டு பாசம் கிடச்சி ரொம்ப நல்ல விதமாக அமைஞ்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.